Hello everyone, welcome to Shiksha class. ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து ஆனுவல் பிளானர் அபிஷியலா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 2026ஆம் ஆண்டுக்குரிய இந்த ஆனுவல் பிளானர்ல என்னென்ன எக்ஸாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்க்கலாம். நீங்க எல்லாரும் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, பிஇஓ எக்ஸாம் கொடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்கறீங்க. இல்லங்க, பிஇஓ எக்ஸாம் பத்தி இந்த ஆனுவல் பிளானர்ல இன்னும் எதுவும் தெளிவா கொடுக்கல. அது மட்டும் இல்லாம பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதி முடிச்சவங்க இந்த ஆண்டுக்குரிய 2026ஆம் ஆண்டுக்குரிய பிஜிடிஆர்பி எக்ஸாம் எப்போ அப்படின்னு கேட்கறீங்க. அதை பத்தியுமே இந்த ஆனுவல் பிளானர்ல எங்கேயும் தெளிவா குறிப்பிடல. கூடுதலா இன்னொரு கேள்வி உங்க சைட்ல இருந்து என்ன வருது அப்படின்னா, ஆர்ட்ஸ் காலேஜ் டிஆர்பிக்குரிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாமினேஷன் கிட்டத்தட்ட 7000க்கும் மேற்பட்ட வேகன்சி. அதுல 2000க்கு உட்பட்ட வேகன்சி தான் இப்போ லாஸ்டா நடந்து முடிஞ்சது. டிசம்பர் 27ஆம் தேதி எக்ஸாம். அதுக்குரிய ரிசல்ட்டுமே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். கூடுதலா மேற்கொண்டு இருக்கக்கூடிய இந்த 5000 வேகன்சிக்கு எப்போ எக்ஸாம் வைப்பாங்க, அடுத்த ஆர்ட்ஸ் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் எப்போ, இதெல்லாம் உங்களுடைய கேள்விகள். ஆனா இப்போ நான் சொன்ன இந்த 3 முக்கியமான எக்ஸாம், பிஇஓ எக்ஸாம் பத்தி இந்த நோட்டிபிகேஷன்ல எதுவும் கொடுக்கல. அடுத்து வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாம் பத்தின தகவல் எதுவும் இங்க இல்ல. அது மட்டும் இல்லாம ஆர்ட்ஸ் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் உடைய அந்த 5000 வேகன்சி ரொம்ப பெரிய வேகன்சி. அது பத்தியும் இந்த ஆனுவல் பிளானர்ல அவங்க எதுவும் குறிப்பிடல. இதனால நீங்க கொஞ்சம் பதட்டமா இருக்கீங்க. ஆனா நீங்க இந்த ஆனுவல் பிளானரை கொஞ்சம் முழுமையா பார்க்கணும். 7 எக்ஸாம் மட்டும்தான் இங்க வந்து ஷெட்யூல்ல கொடுத்திருக்காங்க. ஆனுவல் பிளானர்ல வெறும் 7 எக்ஸாம் தான். அதுலயே டெட் எக்ஸாம் 2 முறை கொடுத்துட்டாங்க. ஆனா அதற்கு கீழே ஒரு குறிப்பு கொடுத்திருக்காங்க. என்னன்னா, இந்த ஆனுவல் பிளானர் டென்டேட்டிவ், தற்காலிகமானது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது எதற்காக இவங்க வந்து கொடுக்குறாங்கன்னா, இந்த வருடம் தேர்வுக்கு தயாராகக்கூடிய எல்லாருக்கும் ஒரு நல்ல வழிகாட்டுதல், ஒரு ரோட் மேப்பா இது இருக்கும். இது தற்காலிகமானது. இதன் அடிப்படையில இந்த தேர்வுகளுக்கு நீங்க தயாராக ஆரம்பிக்கலாம். இது ஒரு விஷயம். அடுத்ததா இந்த ஆனுவல் பிளானர்ல அவங்க மேற்கொண்டு ஏதாவது எக்ஸாம் சேர்க்கணும் அப்படின்னா அதை உள்ள சேர்த்து கொள்ளுவாங்க. அதுவும் அவங்க தெளிவா கொடுத்திருக்காங்க. நாங்க அடிஷன் பண்ணிப்போம், அடிஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆனுவல் பிளானர்ல பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி எனக்கு இந்த ஆனுவல் பிளானர்ல என்ன ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னா, வேகன்சிஸ் வந்து அவங்க வெளிப்படையா கொடுக்கல. வேகன்சிஸ் வந்து நோட்டிபிகேஷன் அப்பதான் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2025ஆம் ஆண்டுக்குரிய ஆனுவல் பிளானர் பார்த்தீங்க அப்படின்னா, வேகன்சிஸ் வந்து வெளிப்படையா கொடுத்திருந்தாங்க. இதனால நமக்கு வந்து காம்படிஷன் எவ்வளவு இருக்கும், கட் ஆஃப் எப்படி இருக்கும், இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணி தேர்வுக்கு தயாராக ஆரம்பிச்சோம். இந்த வேகன்சி பார்க்கும்போது ஒரு உந்துதல் கிடைக்கும். அது வந்து இந்த ஆனுவல் பிளானர்ல கொஞ்சம் மிஸ் ஆகுது. மற்றபடி நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி பிஇஓ எக்ஸாமா இருக்கட்டும், ஆர்ட்ஸ் காலேஜ் டிஆர்பியா இருக்கட்டும், அல்லது நமக்குரிய பிஜிடிஆர்பி எக்ஸாமா இருக்கட்டும், இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் அடுத்த ஆனுவல் பிளானர்ல ஆட் பண்ணிடுவாங்க. நீங்க ஒன்றும் பதட்டப்பட வேண்டாம். நீங்க இந்த ஆனுவல் பிளானர்ல இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமா பார்க்கணும் அப்படின்னா, நம்மளோட எல்லா எக்ஸாமுமே மே மந்த்துக்கு அடுத்துதான் நடக்குது. ஏன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நம்மளோட எக்ஸாம் மே, ஜூன், ஜூலை அப்படி தொடர்ந்து நமக்கு டிஆர்பில இருந்து எக்ஸாம்ஸ் ஷெட்யூல் பண்ணிருக்காங்க. அண்ட் இது வந்து இந்த முதல் 6 மாத காலம் வந்து நம்ம எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணணும். தேர்வு நோக்குல படிக்கிறவங்களுக்கு வந்து தொடர்ச்சியா ஒரு தெளிவான ஒரு வழிகாட்டுதல் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ரோட் மேப் மாதிரி இந்த தற்காலிகமான ஆனுவல் பிளானர் கொடுத்திருக்காங்க. இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா இந்த ஆனுவல் பிளானர்ல? எல்லா தகுதிக்குமே எக்ஸாம்ஸ் வந்து இங்க உண்டு. எக்ஸாம்பிள், நீங்க வந்து டிப்ளமோ இன் எஜுகேஷன் டிடிஎட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க டெட் பேப்பர் 1 எழுதலாம். யூஜி டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா டெட் பேப்பர் 2 எழுதலாம். அதே மாதிரி டெட் முடிச்சு வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு யூஜி டிஆர்பி எக்ஸாம் வந்து இங்க இருக்கு. கரெக்டா? அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாமினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஆர்ட்ஸ் காலேஜ் டிஆர்பியா இருக்கட்டும், இல்ல காலேஜ் லெவல்ல நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு அடிப்படை தகுதி தேர்வான செட் எக்ஸாம் அது செப்டம்பர் மாசம் வைக்கிறாங்க. இதற்கு முன்னாடி எல்லாம் செட் எக்ஸாம் வந்து யூனிவர்சிட்டி தான் கண்டக்ட் பண்ணாங்க. நமக்கு தெரியும், மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கு அடுத்து வந்து இப்போ மதர் தெரசா யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க இதற்கு முன்னதாக. இப்போ லாஸ்டா வந்து மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி அந்த பொறுப்பு கொடுத்திருந்தாங்க. ஆனா 2025ஆம் ஆண்டுக்குரிய செட் எக்ஸாம் நமக்கு கண்டக்ட் பண்ணி கொடுத்தது டிஆர்பி போர்டு தான். டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல இருந்து கண்டக்ட் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க தெளிவா சொல்லியிருந்தாங்க, ஒரு வருடமும் நாங்க கண்டக்ட் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து மாநில அளவுல அடிப்படையான தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த எக்ஸாம் நோட்டிபிகேஷன் எனக்கு கொடுத்துட்டாங்க. இது ஏன் நான் இவ்வளவு முக்கியமா இங்க சொல்றேன் அப்படின்னா, நீங்க எழுத போற எல்லா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாமினேஷனுக்கும் இதுதான் அடிப்படை. நீங்க பிஹெச்டி முடிச்சிருந்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாமினேஷன் நீங்க எழுதலாம். லா காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாமினேஷன், ஆர்ட்ஸ் காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாமினேஷன்,
இதெல்லாம் நீங்க எழுத முடியும். ஒருவேளை நீங்க பிஹெச்டி முடிக்கல அப்படின்னா நீங்க நெட் எழுதணும். ஒண்ணு தேசிய அளவுல நெட் எழுதணும், இல்ல மாநில அளவுல செட் எழுதணும். அப்பதான் வந்து நீங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளையே பண்ண முடியும். இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிருந்தா. இப்போ தேசிய அளவுல நெட் எக்ஸாம் எழுதும் பொழுது நமக்கு காம்படிஷன் ரொம்ப அதிகம். 10,00,000 பேர் எழுதுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம குறிப்பா சில சப்ஜெக்ட்ஸ் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், லைஃப் சயின்ஸ், அதாவது பயாலஜி ரிலேட்டடான எக்ஸாம்ஸ் சப்ஜெக்ட்ஸ், இவங்க எல்லாரும் தேசிய அளவுல சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் எழுதும் பொழுது அவங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு. ஸோ இந்த எக்ஸாம் ரொம்ப டஃபா இருக்கும். அவங்க எல்லாருக்குமே இந்த செட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்றதுக்கு ரொம்ப ஒரு எளிமையான வாய்ப்பு, ரொம்ப ஈஸியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ இவ்வளவு முக்கியமான செட் எக்ஸாம் அவங்க கண்டக்ட் பண்றாங்க இல்லையா? ஸோ இந்த ஆனுவல் பிளானர் வந்து ரொம்ப ஒரு முழுமையான ஆனுவல் பிளானரா தான் இருக்கு. நீங்க படிக்கும் போதே ஃபெலோஷிப்போட ஸ்காலர்ஷிப்போட படிக்கணும் அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் இந்த எக்ஸாம் எழுதலாம். ஆகஸ்ட்ல கண்டக்ட் பண்றாங்க. அடுத்து பாருங்க, அண்ணா யூனிவர்சிட்டிக்குரிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாமினேஷன் ஏற்கனவே நோட்டிபிகேஷன் கொடுத்திருந்தாங்க. அந்த எக்ஸாம் மே மந்த்ல ஷெட்யூல் பண்ணிருக்காங்க. திருவள்ளுவர் யூனிவர்சிட்டிக்குரிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாமினேஷனும் ஜூன் மாதம் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. நோட்டிபிகேஷன் பிப்ரவரியில வெளியிடுறதா சொல்லியிருக்காங்க. யூஜிடிஆர்பி பிஇஓவுக்கு அடுத்து எல்லாரும் எதிர்பார்த்தது யூஜிடிஆர்பி எக்ஸாம். அதோட எக்ஸாம் வந்து ஜூலை மாதம் நடக்கும். மார்ச்ல நோட்டிபிகேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உறுதியா நீங்க யூஜிடிஆர்பி எக்ஸாம் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி டெட் வந்து வருடத்திற்கு 2 முறை அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தது. ஜூலைலயும் கண்டக்ட் பண்றாங்க, டிசம்பர்லயும் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இது ஒரு பெரிய வாய்ப்பு இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு முழுமையான ஷெடியூலா தான் வெறும் 7 எக்ஸாமா இருந்தாலும் எல்லா தகுதி, எல்லா எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்களுக்கும், டிப்ளமோ இருக்கிறவங்களுக்கும் பிளானர்ல இடம் இருக்கு, யூஜி டிகிரி முடிச்சவங்களுக்கும் இடம் இருக்கு, மாஸ்டர் டிகிரி முடிச்சவங்களுக்கும் செட் எழுதலாம், சிஎம்ஆர்எஃப் எழுதலாம், பிஹெச்டி முடிச்சவங்களுக்கும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாமினேஷன் இருக்கு. ஸோ எல்லா லெவல் குவாலிஃபை ஆனவங்களுக்கும் இந்த எக்ஸாம் ஷெடியூல், இந்த ஆனுவல் பிளானர் வந்து ஒரு முழுமையான ஆனுவல் பிளானர் தான் இருக்கு. ஒரு சின்ன குறைபாடு என்ன அப்படின்னா பிஇஓ அப்புறம் பிஜிடிஆர்பி அவங்க கொடுக்கல. ஸோ கண்டிப்பா பிஇஓவாவது ரொம்ப எதிர்பார்ப்போம். நானுமே ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனாலுமே இந்த ஆனுவல் பிளானர் டென்டேட்டிவ் தான். ஸோ எக்ஸாம் படிக்கிறவங்க தொடர்ந்து படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா உங்களோட கிரிட்டிசிசம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் படிக்கலாம், நோட்டிபிகேஷன் வந்தா படிக்கலாம், இந்த மாதிரியான கிரிட்டிசிசம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா படிக்க ஆரம்பிக்கும் போது உங்களோட ரிசல்ட்டை வந்து நீங்க உறுதி செய்ய முடியாது. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க ஏர்லியா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ வந்து, அதாவது நமக்கு இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு டிஆர்பியோட எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டீங்கன்னா இப்ப இருந்து படிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும். நீங்க டிடிஎட் முடிச்சிருக்கீங்கன்னா டெட் பேப்பர் 1 படிக்க ஆரம்பிங்க. டெட் பேப்பர் 1 முடிச்சிருக்கீங்க, டெட் பேப்பர் 2 முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய யூஜிடிஆர்பி படிக்க ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி நீங்க வந்து ஒரு மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா செட் சிஎம்ஆர்எஃப் எக்ஸாம் படிக்க ஆரம்பிக்கலாம். பிஹெச்டி முடிச்சிருக்கீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் படிக்க ஆரம்பிக்கலாம். உங்களோட குவாலிஃபிகேஷன் பொறுத்து உங்களோட ப்ரிப்பரேஷனை இப்பல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. என்னதான் நம்மளோட எக்ஸாம் எல்லாமே மே மந்த்துக்கு அப்புறம் தான் இருக்கு. ஏன்னா நடுவுல நமக்கு எலெக்ஷன் இருக்கு இல்லையா? தமிழ்நாட்டுல எலெக்ஷன் இருக்கு 2026. அதனால எல்லா எக்ஸாம் ஷெட்யூலுமே மே மந்த்துக்கு அப்புறம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த முதல் 6 மாதம் வந்து நம்மளுடைய தேர்வுக்கு தயாராகக்கூடிய நல்ல ஒரு காலகட்டமா தான் நம்ம பார்க்கணும். நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு அலட்சியப்படுத்தாதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய வெற்றி, உங்களோட ரிசல்ட்டை வந்து நீங்க உறுதி செய்ய முடியும். ஸோ நம்ம சிக்ஷா கிளாஸ்ல இருந்தும் நியூ பேட்ச் ஆரம்பிக்கிறோம். செட் எக்ஸாம்க்குரிய நியூ பேட்ச் அட்மிஷன் போயிட்டு இருக்கு. இந்த நம்பர் கால் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், டைரக்டா போய் நீங்க கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நான் கீழே வந்து வெபினார்க்குரிய லிங்க்கும் அட்டாச் பண்றேன். மறக்காம வெபினார்ல என்னோட ஜாயின் பண்ணிக்கோங்க. வர சண்டே மார்னிங் அந்த வெபினார் இருக்கு. கூடுதலா சிஎம்ஆர்எஃப் நிறைய பேர் எழுதக்கூடிய இந்த சிஎம்ஆர்எஃப் எக்ஸாம் ஸ்காலர்ஷிப்போட படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. யாரெல்லாம் வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு நீங்க பிஹெச்டி பண்ணணும்னு வெயிட் பண்றீங்களோ, ஸோ சிஎம்ஆர்எஃப்பும் அதே போர்ஷன் அப்படியே அந்த எக்ஸாம் ஈஸியா இருக்கும். ஸோ இதுக்குரிய நியூ பேட்ச் அட்மிஷன் போயிட்டு இருக்கு, நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். டிஎன் டெட் எக்ஸாம் ஜூலை மாதம் நடக்குவது இருக்கு, டிசம்பர் மாதம் நடக்க இருக்கு. ஸோ டிஎன் டெட் எக்ஸாமுக்கு நியூ பேட்ச் நம்ம கொடுக்குறோம், நீங்க பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். பிஇஓ எக்ஸாம் ஏற்கனவே கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்து அகைன் நியூ பேட்ச் இந்த ஜனவரி மந்த் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், நீங்க டைரக்டா கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. யூஜிடிஆர்பி எக்ஸாம் ஜூலை மாதம் நடக்க போற யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு இப்போல இருந்து நம்ம நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம்.
ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். டிஸ்கிரிப்ஷன்ல தெரியுற இந்த நம்பர் கால் பண்ணியும் நீங்க கோர்ஸ்ல என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டே டியூன் வித் சிக்ஷா கிளாஸ். நீங்க ப்ரிப்பேர் பண்ற எக்ஸாம் எதுவா இருந்தாலும் நம்ம வந்து கோர்சஸ் ஆஃபர் பண்றோம். ரொம்ப தெளிவா 2026ஆம் ஆண்டுக்குரிய இந்த டிஆர்பி கண்டக்ட் பண்ற எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே சிக்ஷா கிளாஸ்ல கோர்சஸ் அவைலபிளா இருக்கு. ஆன்லைன் கோர்சஸ் நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே படிக்க முடியும். மெட்டீரியல் உங்க வீட்டுக்கு கொரியரா வந்துடும். எல்லா லைவ் கிளாஸ் ரெக்கார்டிங்கா உங்க மொபைல் ஆப்ல இருக்கும். இன்ஸ்டன்டா ஃபேக்கல்ட்டியோட டவுட் சால்வ் பண்ணி உங்களால படிக்க முடியும். ஸோ இந்த ஜான்வரி மந்த் உள்ள இந்த கோர்சஸ் அட்மிஷன் போடுறவங்களுக்கு ஆஃபர் பிரைஸ்ல இருக்கு. ஸோ ஆஃபர் பிரைஸ்க்குரிய லிங்க் தான் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஸோ ஏர்லியா உங்களோட அட்மிஷன்ஸ் என்ரோல் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ ஆல்.